நமஸ்காரம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பட் சில விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக வேண்டியது இருக்கு. அது என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, அண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 10 நிமிஷம் உங்களுக்கானதான். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நிறைய நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஏன்னா பாசிட்டிவ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். என்னன்னா, திருமணம் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பா திருமண யோகம் கூடி வருதுங்க. ரொம்ப நல்ல ஒரு மணவாளன் மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு, குடும்பம் சூப்பரா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் மேலும் 2ஆம் திருமணம் கூட சூப்பரா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துட்டே இருந்தது இல்லையா, 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா, சிவனேன்னு வாழ்ந்துடக்கூடாதா, எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருந்தக்கூடிய ஒரு குழப்பம் அப்படின்ற நிலை டோட்டலா மாறி எஸ் பண்ணிக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸும் தைரியமும் ஏற்படக்கூடிய வகையில தான் இந்த மாத கிரக நிலைகள் வருது. அதனால தைரியமா நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். இப்ப அமையக்கூடிய அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நிறைய விஷயங்கள் அவங்க மனசுக்கு பிடிச்சாதான் அவங்க செய்ய முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது சாதிக்கக்கூடிய வகையில பல சர்வீஸ் எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப், ஒரு குழந்தையா இருந்தா நல்லா படிச்சு நல்லா வர்றது, நீங்க ஒரு மீடியால இருக்கீங்க அப்படின்னா கரெக்டான டெக்னிக் புரிஞ்சு அந்த மீடியா உங்களுக்கு பிளஸ்ஸா வர்றது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரை தேடிட்டு இருந்தாலும் உங்களுடைய புரிதல் ஏற்படக்கூடியது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்மே ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமா இருக்கு. வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். பிசினஸ் ரீதியா நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு. நிறைய ஆர்டர்ஸ் வர்றது, நீங்க கொடுக்கறது எல்லாமே உங்களை நினைச்சே நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த ஜூலை மாசம் பார்க்கப்படுது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஸோ எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். இப்ப கிரகநிலைகள் அங்க ஃபேவரபிளா, ஏன்னா திசா புத்தி அப்படின்றதுதான் சம்பவங்கள். ஸோ அந்த திசா புத்தி மட்டும் சூப்பரா இருந்தது அப்படின்னா கோச்சாரம் 30-40 மார்க்குன்னா 30-40ல உங்களுக்கு 80 மார்க்ஸ் வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. சரி, எதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதும் நான் சொல்லிடுறேன். சரி, கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல செகண்ட் ஹாஃப்ல 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். 8ஆம் வீட்டுக்கு சூரிய பகவான் போறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் கேதுவும் சூரியனுடைய வீட்டிலேயே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எது எடுத்தாலுமே லேக் ஆகுன்றது உங்க மைண்டுக்கு நீங்க எடுத்துட்டு போகணும். ஏன்னா 4ஆம் வீட்டுல அர்த்தமாஷ்ட சனி நடக்குது. வக்ரமாகும் போதும் அவ்வளவு ஒன்றும் திருப்தியான ஒரு நிலை இல்லை, அவ்வளவுதான். ஆனா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. மற்றதும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு சம்பந்தமா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு உங்க குடும்பம், உங்க பொருளாதாரம் அப்படின்றது நல்லா இருக்கே ஒழிய, பட் உங்களுடைய ஹையர் பீப்புள், உங்களுடைய டீம் ஹெட்டு, உங்களுடைய மேனேஜர்ஸ், உங்களுடைய முதலாளி, நீங்க எதை சொன்னாலும் சரி கவர்மெண்ட் சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயத்திலையும் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இப்ப நீங்க ஏதாவது பேச போனீங்க அப்படின்னா முடியவே முடியாதுன்ற அளவுக்கு அவங்க உங்களை தள்ளி வச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பார்க்கவே முடியாது, போடா என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களது மட்டும் அவங்க சரியா பண்ணாம போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்க நம்பி யாரெல்லாம் நீங்க செயல்படுறீங்களோ, யாரா இருந்தாலும் சரி, நீங்க லேபரர்ஸை நம்பி தானே ஆகணும், ஒரு டீம் மெம்பரை நம்பி தானே ஆகணும். அந்த இடத்துலையும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன தெரியுமா? பொறுமை. யாரையும் புண்படுத்தாத பேச்சு அப்படின்றது இருந்துட்டா நிறைய விஷயங்கள் ஜெயிக்கலாம். 3ஆம் வீட்டுல ராகு எல்லாம் கொடுத்து வச்ச ஒரு அமைப்பு.
உங்களுடைய ராசிநாதன் குரு பார்க்கறது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஃபைனலி எல்லாமே நல்லா தான் நடக்குமே ஒழிய, பட் ஸ்டில் நான் சொல்ற இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு, உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எது எடுத்தாலுமே நீங்க அவரோட பேசும்போது நிதானத்தோட செயல்படுங்க. இரிட்டேட் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் சிவனேன்னு இருங்க. அங்க எந்த ஒரு டயலாகுமே அங்க இல்லாம இருந்துட்டா போதும். தந்தை வழி பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேபி அப்பா இருக்கும்போது சொத்து வாங்கியிருக்கலாம், ஆனா அந்த சொத்து இப்போ ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு, அங்க ரோடு வருது, இது உங்களுக்கே கிடையாது, இந்த இடத்தினுடைய பாத்தியத்துல உங்களுக்கு ஒரு 5 சென்ட்ஸ் போகுதுங்க, இல்ல ஒரு 5 அடியாவது போகுதுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அந்த இடத்துல எல்லாம் பொறுமையா பார்த்து எப்படி பண்ணணும்ன்றது ப்ரொசீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஏன்னா குருனுடைய பார்வை முழுக்க முழுக்க உங்க மேல 7ஆம் பார்வையா விழறது. 7ல குருன்றது கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஆனா என்ன வேணும், அதுல அவசரப்பற்றக்கூடாது, வார்த்தைகளை விட்டுடக்கூடாது, பொறுமைன்றது வேணும். ஏன்னா என்னத்தான் குருனுடைய பார்வை இருந்தாலும் சனியினுடைய பார்வையும் உங்க மேல இருக்கு அப்படின்றது ஆல்வேஸ் நினைவுல வச்சுக்கணும். நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, 7.5 சனி எப்பயோ முடிஞ்சிடுச்சு மேடம், ஆனா முடிஞ்ச மாதிரி ஒண்ணுமே தெரியலையே அப்படின்றதெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ரொம்ப 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 முக்கியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். குழப்பம்ன்றது பெருசா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆனா சுப காரியங்கள் நடக்கும், சுப செலவுகள் நடக்கும், அண்ட் நீங்க கேட்குற இடத்துல பணமும் கிடைக்கும். அதுல எல்லாம் ஓகே. நீங்க ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டிருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிமெண்ட், உங்க லேண்டை விற்கணும், அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நீங்க வந்து இந்த மந்த் முடிகிற மாதிரி இருந்ததுன்னா அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இடத்துலலாம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏதாவது விற்கணும் செய்யணும் அப்படின்னா நாம்கேவாஸ் ஒரு 101 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போது ஃபுல் அமௌண்ட் கொடுங்க, நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு பேசுறதா இங்க சால சிறந்தது அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எது எடுத்தாலுமே சாமர்த்தியமா பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். உங்க அம்மாவோட டிஸ்கஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இப்போ அதுல இருக்கக்கூடிய வல்லுநர்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். அண்ட் நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். டெக்னிக்கலி சூப்பரா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உள்ள வந்துடும். அண்ட் இப்ப நட்பு வட்டாரமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். புதுசா நீங்க ஸ்கூல், காலேஜ், நியூ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அமையக்கூடிய வகை சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இப்ப பார்ட்னர்ஷிப்போட பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வழி போய் நல்ல அதனால வருமானம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. பட் நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாலோ உங்களுடைய டாக்குமெண்ட் சம்பந்தமாவோ நீங்க கடன் வாங்கும் போது ஏதாவது பிரச்சனையோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, இதுல இருந்தெல்லாம் எப்படி மேடம் வெளியில வரலாம் அப்படின்னா, 10th வந்து உங்களுக்கு பௌர்ணமி வியாழக்கிழமையே வருது, குரு பௌர்ணமி. ஸோ அந்த குருனுடைய நாளில் பௌர்ணமி வர்றதுனால அன்னைக்கு மன தெளிவோட பிரார்த்தனை பண்ணுங்க, சூப்பராக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இந்த மாதம் தான் உங்களுக்கு ஆடி அமாவாசை வரும். ஸோ மனதார முன்னோர்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அண்ட் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அந்த முன்னோர்களை நினைச்சு படைக்கக்கூடியதை, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மாமனார் மாமியார் அல்லது முன்னோர்களை நினைச்சு நீங்கள் வந்து ட்ரெஸ் வைக்கும் போது உங்களுக்கு வேணாலும் ஒன்று வச்சுக்கோங்க. பட் இன்னொன்னும் திருப்தியாக வாங்கி அதே ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு தானமாக கொடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா கேது அப்படின்றது உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கு. இந்த தடவை 28, 29 நாகல் சதுர்த்தி, கருட பஞ்சமி. ஸோ சர்ப்பம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஆன்டிபயோட்டிக்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிறைய நீங்கள் உட்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல சக்சஸ் ரேட்டிங் இருக்கும். ஆரோக்கியத்துல கண்டிப்பா கண்களோட கேர்ஃபுல்லா இருங்க. மென்சுரல் சிஸ்டத்தோடையும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுலையுமே சுகம் கெடுக்காம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.